ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சின்னாளப்பட்டி ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயருக்கு முத்தாங்கி ராஜ் அலங்காரம் செய்திருந்தனர். நவகிரக தோஷம் நீங்க முத்தாங்கி அலங்காரத்தில் ஸ்ரீ அனுமானை தரிசிக்க பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சின்னாளப்பட்டி ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயருக்கு முத்தாங்கி ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். நவகிரக தோஷம் நீங்க முத்தாங்கி அலங்காரத்தில் ஸ்ரீ அனுமானை தரிசிக்க பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோவில். 16 அடி உயரத்தில் நின்ற நிலையில் தன்னை வணங்க வரும் பக்தர்களை வணங்குவது போல் சிலை அமைந்திருப்பது தனி சிறப்பு. ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயருக்கு விதவிதமான சிறப்பு அலங்காரம் செய்வதுண்டு. இவ்வருடம் நவரத்னம் மற்றும் முத்துக்கள் பதித்த முத்தாங்கி சிறப்பு அலங்காரம் ஆஞ்சநேயருக்கு செய்திருந்தனர். காலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பக்தர்கள் தரிசனத்திற்காக திரை விளக்கிய பின்பு ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துடன் பக்தர்கள் வழிபாடு செய்த வண்ணம் இருந்தனர். சிறப்பு முத்தாங்கி ராஜ அலங்காரம் குறித்து கோவில் தலைமை குருக்கள் ஸ்ரீ சுந்தராஜ பட்டாச்சாரியார் கூறுகையில், ஆங்கில புத்தாண்டு அன்று அனுமானை வழிபாடும் பக்தர்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்க சிறப்பு முத்தாங்கி அலங்காரம் செய்திருக்கின்றோம். வைகுண்ட ஏகாதசி வரை இந்த அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீ அனுமான் அருள்பாலிப்பார். அதிகாலை முதலே கோவில் பக்தர்கள் கூட்டம் அலைமூ சின்னாளப்பட்டி, செம்பட்டி, மதுரை, திண்டுக்கல், வத்தலக்குண்டு, பழனி, ஒட்டன்சத்திரம் ஆகிய ஊர்களில் இருந்து ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு கோவிலுக்கு வந்த முத்தாங்கி அலங்காரத்தில் இருந்த ஸ்ரீ அனுமானை தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர். இதுபோல ரெட்டியாசத்திரம் கதி நரசிங்க பெருமாள் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்த வண்ணம் இருந்தனர். அடுத்த வருஷம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அனும ஜெயந்திக்கு முதல் நாள் வந்தா எல்லாம் நடக்கும் போல இருக்கு. இன்னைக்கே நான் பதிவு பண்றேன். யாக பூஜைகள் நீங்க உணவான வேண்டிகளும் சீக்கிரம் நடக்கணும். இதுக்கு வேண்டிய உதவியும் பக்தாள் மூலமா ஆஞ்சநேயர் நடத்திட்டு கேட்டுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஜெய் ஹனுமான், ஜெய் ஜெய் ஜெய்னு உங்களை எல்லாரையும் வச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜெய் ஸ்ரீராம். அடுத்து 25 ஆண்டுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் வருது. இந்த கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா 12 ஆண்டுக்கு ஒரு தடவை பண்ணணும். இதெல்லாம் முதல் நாள். அப்புறம் மறுநாள் 1008 திலோக்கு வடமாலை சாப்பிட்டு சிவசாதி தரவி இன்னைக்கு ஜனவரி 1 முன்னிட்டு 25வது ஆண்டு கும்பாபிஷேகம். இத்தனை ஆண்டாவது முத்தங்கி காப்புல நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி காத்தருன்ற ஒரு தரிசனம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு இன்னைக்கு முத்தங்கி காப்புல தரிசனம் கொடுக்கிறார். ரொம்ப அபூர்வம் இந்த முத்தங்கியில காட்சி கொடுக்கிறது. ஏன்னா அதுல பல கோடிக்கணக்கான நாம லிகிதங்கள் பக்தர்கள் சமர்ப்பிச்சு அதுலதான் மோல்டு பண்ணி முத்தங்கி தயார் பண்ணிட்டு இருந்தா சாத்தியம் இருக்காரு சுவாமி. அபார கருணாமூர்த்தி இன்னைக்கு முத்தங்கி காப்புல தரிசனம் கொடுக்கிறார். அடுத்து ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு திருப்பதி பெருமாளாவே காட்சி கொடுக்கும். பெருமாள் இங்க வந்துடுவார். அதுல இருந்து ஒரு 10 நாள்